கோர்ஸ் பண்ண திருச்சிக்கு போயிருந்தேன். அதுக்கு எக்ஸாம் சென்டர் சென்னையில் இருந்தது. அதனால் சென்னைக்கு வந்தோம். சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு 5 மணிக்கு தான் திறக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்துவிட்டோம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வெயிட் பண்ணி வந்தோம். இங்கே மெட்ரோவில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தேனாம்பேட்டையில் தான் எக்ஸாம் சென்டர் இருந்தது. அந்த தேனாம்பேட்டை பக்கத்தில் உள்ள ஒரு கோயிலில் போய் இவர் ஃப்ரெண்டில் என்னை ஃபோட்டோ எடுக்க சொன்னார். எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம சின்னமலை சர்ச்சுக்கு போகிறேன்னு சொன்னேன். அவரும் வராருன்னு சொன்னார். 2 பேருமா சேர்ந்து கிளம்பணும். சென்னை மெட்ரோ நல்லா இருக்கும். விம்கோ நகர் பணிமனை மெட்ரோ செல்லும் அடுத்த ரயில் 2ஆம் நடைமேடையிலிருந்து புறப்படும். Next train to Vimpco Nagar Depot Metro will be leaving from platform 2. எங்கே போகணும்? சரி, தெரியுமா? தெரியுங்களா? போகிறது தெரியுங்களா? எந்த பிளாட்ஃபார்ம் எது சொன்னாங்க? 2 அதுதான். மெட்ரோ ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. நிறைய பேர் சென்னை மெட்ரோவை பார்த்துட்டு அமெரிக்காவில் கூட இந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு இதை விட அமெரிக்காவில் இருக்கிறத விட நல்லா இருக்கிறதா கூட சொன்னாங்க. அது உண்மையாக அவங்க இருக்கலாம். ஏன்னா துபாய் மெட்ரோவை விட மும்பை மெட்ரோ எல்லாம் பார்த்துருக்கேன். டெல்லி மெட்ரோ அதை விட எனக்கு சென்னை தான் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் மும்பை மெட்ரோவில் பெட்டி கொஞ்சம் விட்டாக இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. காரணம் மும்பையில் சென்னையை விட அதிகம் பேர் பயணிப்பாங்க. சென்னையில் வந்து பார்த்தா அந்த புறநகர் ரயில்களில் ஒரு நாளைக்கு 25 லட்சம் பயணிக்கிறாங்க. ஆனால் மும்பையில் அதை ஒரு 70 லட்சத்துக்கு மேலேயே பயணிப்பாங்க. சென்னையை விட 3 டைம்ஸ் கூட பயணிப்பாங்க. அதனால் அங்கே பெட்டி பெருசாக வச்சுருக்காங்களோ என்னவோ தெரியல. சின்னமலை சர்ச்சை அடைஞ்சிட்டோம். இங்கே வந்து சின்னமலை வந்து பார்த்தா இது புதுவித மேரி மாதா ஆலயம் மற்றும் தோமையார் திருத்தலம் 2மாவே இருக்குது. இது இங்கே வந்து பார்த்தா ரொம்ப கார்டன் மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க. தோமையார் இங்கே வந்து அவர் ஒழிச்சிருந்திருக்கார். அதாவது அவர் அந்த கிறிஸ்துவை பற்றி பரப்பும்போது, அதாவது கிறிஸ்தவ மதத்தை பரப்பு வரும்போது அவர்கள் எதிரிகள் கொல்ல பார்த்துருக்காங்க. 52ஆம் ஆண்டில் கிபி 52ல் நினைக்கிறேன். அப்போ அவர் இங்கே வந்து ஒளிஞ்சிருந்தார். அதில் அவர் ஒளிஞ்சிருந்த காலடியோ கையடி தடமோ அந்த தரையில் பதிஞ்சதும் இருக்குது. அதுவும் உள்ளே இருக்குது. அதையும் பார்த்துருக்கேன். தோமையார் வந்து பரங்கி மலையில் தான் கொல்லப்பட்டதாக தகவல்கள் கூறுது. சென்னையில் உள்ள இன்னொரு மலையான பரங்கி மலையில். தோமையார் வந்து இயேசுவின் சீடராக இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது செயின்ட் தோமஸ், அவரை தான் நம்ம தமிழில் தோமையார்னு சொல்லிகிட்டு இருக்கோம். சிலர் வேற ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. அது இயேசுவின் சீடர் தோமையார் கிடையாது, இது வேற ஒரு தோமையார், கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்த வேற ஒரு தோமையார்னு. அது பற்றிய கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. ஆனால் இப்போதைக்கு நம்ம இவரை இயேசுவின் சீடரான தோமையார்னு எடுக்கலாம். ஒரு கொடிமரம் ஒன்று வச்சுருக்காங்க. இது பக்கத்தில் பாறையாக இருந்தது. இந்த இடமே கிட்டத்தட்ட பாறை மாதிரி அமைப்பில் இருந்தது. அதனால தான் சின்ன மலைன்னு கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால. இது பார்த்தா இதுக்கு பக்கத்தில் அந்த அடையாறு ஓடுது. அதை கூவம்னு சொல்லுவாங்க, எல்லோரும் தெரியாமல் சொல்லுவாங்க. ஆனால் அடையாறு அப்படி பார்த்தா இப்போ மேம்பாலம் போட்டதுனால இது நமக்கு இப்போ அந்த நல்ல உயர் மட்டத்தில் இருக்க மாதிரி தெரியாது. அந்த காலத்தில் கொஞ்சம் உயரமான ஏரியாவில் பாறையாக இருந்ததுனால தான் இதுக்கு சின்ன மலைன்னு, அது சின்ன மேடான பாறை இருந்ததுனால சின்ன மலைன்னு பேர் வந்திருக்கலாம். நான் முன்னாடி வந்தப்போ இந்த இடத்துல பாறை மாதிரி இருந்தது. இப்போ எல்லாத்தையும் டைல்ஸ் போட்டு நிரப்பாக்கி வச்சுருக்காங்க. ஒரு 15 இயர்ஸ் பேக் 20 இயர்ஸ் பேக்கில் பாறை மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் டைல்ஸ் போட்டு நிரப்பாக்கி வச்சுருக்காங்க. அடையாறு கரையில் இருக்குது. சென்னையில் முக்கியமான ஆறு கூவம், அடையாறு, கொசஸ்தலை ஆறு 3 முக்கியமான ஆறு. அதில் கூவம் மண்ணில் மாசுபட்ட பிறகு மற்ற மாசுபட்ட ஆறுகளான அடையாறையும் மக்கள் கூவம்னு நம்பிட்டாங்க. ஆனால் சைதாப்பேட்டையில் இருக்குது. நான் முன்னாடி சைதாப்பேட்டையில் இருக்கும்போது இங்கே ஈவினிங் மார்னிங் எல்லாம் சர்ச்சுக்கு சும்மா ப்ரேயர் பண்ண எல்லாம் வருவேன். இதுதான் தோமையார் எதிரிகள் அவரை கொல்ல வந்தப்போ மறைந்திருந்த இடம், குகை. அதுக்குள்ளே நம்ம என்டர் ஆகலாம். இது தோமையாருக்கு காலடி. அந்த காலத்தில் அவர் வச்ச காலடி அது விரிஞ்சு வந்தது, நாளாக விரிவடைந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு முன்னாடி எனக்கு யாரோ கைடோ இல்லை இங்கே வந்தவங்களோ யாரோ சொன்னாங்க 20 இயர்ஸ் பேக்.
இது 1612 கட்டியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க கட்டிகிட்டே இருக்காங்க. இது 1612 கட்டியிருக்காங்க. இது இந்தியாவில், தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவில் பழமையான திருத்தலங்களில் ஒன்று. என்னடா அவர் இங்கே வந்தப்போதுமே கிபி 52 வந்ததாக சொல்கிறாங்க. கேரளாவில் பிஸ்கட் இருந்தால் போட்டு கொடுத்துருக்கலாம். கிபி 1952 புனித தலமாக இருந்திருக்கு. இங்கே 1551 போர்ச்சுகீசியர்கள் இந்த கோயிலை சர்ச்சை கட்டியிருக்காங்க. கிபி 1052 இது புனித தலமாக இருந்திருக்கு. போர்ச்சுகீசியர்கள் இந்த சர்ச்சை 1551 கட்டியிருக்காங்க. வந்து பக்கத்தில் இருந்த இன்னொரு சின்ன சர்ச் ரூம் மாதிரி. இதில் வந்து இந்த திவ்ய நற்கரணைன்னு சொல்லுவாங்க இல்லை, இது இதுக்கெல்லாம் நற்கரணையெல்லாம் கொடுப்பாங்க இல்லை, புது நன்மைக்கு, மற்றபடி டெய்லி பூசையில் அந்த அப்பம் பிட்டுதலுக்கு அடையாளமாக. முன்னால் அப்பத்தை வந்து யூதர்கள் கிறிஸ்தவர்களெல்லாம் பிட்டு சாப்பிட்டாங்க. அதற்கு அடையாளமாக அதை ஒரு நற்கரணையாக இப்போ வச்சுருக்காங்க. அதுக்கு அடையாளமாக தான் புதுநன்மையெல்லாம் கொடுத்து சின்ன குழந்தைகள் ஒரு 10-11 வயசு பிறகு புதுநன்மை கொடுப்பாங்க. டெய்லி மாஸ்லையும் கொடுப்பாங்க. இந்த ஏரியா நல்ல ஏரியா. நீங்கள் கூட சென்னையில் இருந்தால் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். மற்ற மதத்தினர் வரக்கூடாது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈவினிங் வந்து நிழலாக இருக்கும்போது ஃபேமிலியோட வந்து பார்த்தா கொஞ்சம் செலவும் குறைவு. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு ப்ரேயரும் பண்ணலாம். மற்ற மதத்தினராக இருந்தாலும் செலவும் குறைவு. இங்கே இருந்து வந்து பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள கடைகளில், கொஞ்சம் தள்ளி உள்ள கடைகளில் டீ எல்லாம் குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். வெளியே வந்துட்டு பார்த்தா இந்த பாதையில் மக்கள் எல்லாம் கூண்டுக்குள்ளே கோழி அடைச்சி வளர்க்குறாங்க. ஒரு மேன் ஹோல் இருக்குது. இதில் அரிப்பு மாதிரி வச்சா மழை தண்ணி உள்ளே இறங்கி போயிருக்கும். கோழியெல்லாம் இந்த மாதிரி வீட்டு பக்கத்துலேயே ஒரு செவுரை ஒட்டி ஒரு கூண்டு அடைச்சி அதுக்குள்ளே கோழியை வளர்த்துட்ருக்காங்க. சிட்டியில் வந்த பிறகு கோழி வளர்த்த முடியாதவங்க சென்னை சிட்டி ஆக சென்னை புறநகர் பகுதிகள் சிட்டி ஆக கோழி வளர்த்த முடியாதவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல டெக்னிக். உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டையும் கிடைக்கும், கோழி வளர்த்து குஞ்சுகளும் கிடைக்கும். வீட்டை சோறை ஒட்டி ஒரு இது கம்பி வேலை போட்டு வளர்த்துட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. சூப்பர் டெக்னிக் இது. எல்லோரும் ஃபாலோ பண்ணலாம். நான் கூட எங்கள் வீட்டில் உள்ள இந்த லவ் பேர்ட்ஸை வளர்த்த இதை டெக்னிக்கை யூஸ் பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்கேன். இப்படியே மெயின் ரோட்டுக்கு வந்துட்டுருக்கோம். நம்ம இந்த இது இருக்குல்ல, சின்னமலை ஆர்ச்சு, அது தாண்டி வந்தால் மெயின் ரோடு சின்னமலை. அந்த ரோடை கிராஸ் பண்ணால் சின்னமலை மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. மெட்ரோ ரயிலில் வந்துவிட்டோம். மெட்ரோ ரயிலில் இருக்கும்போது ஒரு வயசானவர் இருந்தார். அவர் சொன்னார், இப்போ மெட்ரோ ரயில்னால் சென்னையால் நினைத்து பார்க்க முடியாத பகுதியெல்லாம் இப்போ சென்னையோட மெட்ரோ ரயில் வந்து நினச்சி பார்க்க முடியாத பகுதிகளை எல்லாம் சென்னை கூட இணைச்சிருச்சு அப்படின்னு சொன்னார். முதல்ல சென்னையை வந்து இணைத்தது புறநகர் ரயில் பாதை தான். புறநகர் ரயில் பாதை சென்னையை செங்கல்பட்டு வரை இணைத்திருக்குது. இப்போ மெட்ரோ ரயிலும் வந்து இணைக்கப்படாத மற்ற பகுதிகளை எல்லாம் இணைக்குது. அடுத்தது இங்கே பூந்தவல்லி, மாதவரம், அங்கே எல்லா இடங்களுக்கும் மெட்ரோ ரயில் வரப்போகுது. அதனால் சென்னை இன்னும் பெரிய சிட்டியாக மெட்ரோ ரயில்னால் வளர்ச்சி அடைய வாய்ப்பு உண்டு. ஏர்போர்ட் இது இந்த பக்கம். தெரியாமல் ட்ரெயின் ஏற ஆப்போசிட் சைடு பண்ணிட்டோம். ஆப்போசிட் பிளாட்ஃபார்முக்கு இந்த பிளாட்ஃபார்ம் இதில் ட்ராக் இருக்குது. அதை இறங்கி கிராஸ் பண்ண முடியாது. ட்ரெயின் வந்துகிட்டே இருக்குது. தவறி இறங்கினீங்கன்னா போலீஸ் வந்து அடி பின்னிடுவாங்க. அப்புறம் நாங்கள் வந்து எப்படிரா போனோம், திருப்பியும் வெளியே போய் ஒரு டிக்கெட் எடுக்கணும்னு பார்த்தா அங்கே ஒரு பைபாஸ் மாதிரி அதுக்கு அடியில் ட்ராக்கு அடியில் ஒரு பிரிட்ஜு போட்டு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இப்போ மெட்ரோ ரயில் ஆப்போசிட் சைடுக்கு போயிட்டு இருக்கோம். இருக்கு பேசஞ்சர்ஸ் கூடாது. பேசஞ்சர் ஸ்டார்டிங்கில் இல்லை ஒவ்வொரு மாதம் இத்தனை கோடி நஷ்டம்னு சொல்லுவானுங்கல்ல, இப்போ குறைஞ்சிட்டே வருது. ஓகே, டிக்கெட் மாற்ற வேண்டாம், வந்துட்டோம் டைரெக்டாக. என்ன
பட் ஏஜிடிஎம் ஸ்டேஷனில் ஏற ஸ்டெப்பை யூஸ் பண்ணணும், இறங்க எலிவேட்டர் எஸ்கலேட்டர் யூஸ் பண்ணணும். சென்னை மெட்ரோவுக்கு குறைகளில் ஒன்று வயசானவங்க கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி குறைகளை நிவர்த்தி பண்ண